ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை சாதம் பார்க்க போகிறோம். ரொம்ப காரசாரமான இந்த சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கு சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், காரசாரமாக டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இதோட வேர்க்கடலையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்தலாம். கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரியணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நல்லா மிக்சியில் கொரன்னு அரைச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் ஈஸியாக செய்யக்கூடியது. நான் வெஜிடபிள் சேர்த்து செஞ்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வெஜிடபிள் விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ கடுகு தாளிச்சிடலாம். டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். இங்கே நான் கட் பண்ணி வச்ச குடைமிளகாய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் குடைமிளகாய், கேரட் இது எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ப்ளைனாகவே இந்த ரைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி காய்கள் சேரும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங்கும் இருக்கும். துருவிய கேரட்டும் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ஓரளவுக்கு காயெல்லாம் வதங்கிடுச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல பொட்டேட்டோ வேணும்னா நீங்கள் பொட்டேட்டோ கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருந்த அந்த பொடியை சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா இலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டி இது. குழந்தைகளுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கொடுக்கும்போது. இப்போ நான் மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். சாதம் வறண்டு போகாமல் இருக்கும். அதனால் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். தேவையான நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். துருவிய தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு சுவையான வேர்க்கடலை சாதம் தயாராகிடுச்சு. எளிமையான முறையில் ஈஸியாக செய்யக்கூடிய வேர்க்கடலை சாதம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.